சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, வீடியோவ முழுமைக்குமே வந்து பாருங்க. 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் மாடல் பேப்பர்ஸ தான் வந்து பார்க்க போறோம். குறிப்பா வணிகவியல்ல டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத சொல்லிடுறேன். பாருங்க கார்னர்ல மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் 90 மார்க்ஸ். குறிப்பா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க பார்ட் 1 பகுதி 1 20க்கு 20 மார்க் சென்டம் அடிச்சிடலாங்க. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்க சொல்லியிருக்காங்க. குறிப்பா 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் எது சரியானதோ அதை வந்து நம்ம எழுதணும். அதுவும் வந்து ஏன்னா ஏ போட்டுட்டு எழுதிட்டு போயிடக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை டேஷ் என்பர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து ஒழுங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ ஆன்சர் என்ன இருக்கு, டிசிப்ளின் இருக்கு. சும்மா ஏன் மட்டும் போட்டு விட்டு போயிட்டீங்கன்னா மார்க் கிடையாது, அரை மார்க் தான். டிசிப்ளின்னு சொல்லிட்டு நீங்களும் டிசிப்ளினாக நீட்டாக எழுதுங்க. அடுத்ததாக 1ல இருந்து 20 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 1 மார்க்கு. ஃபஸ்ட்டு 90 மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்ன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு 19ஆம் தேதி எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக 19ஆம் தேதி நடக்க போகிற இந்த 90 மதிப்பெண் வணிகவியல் காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம 26 மார்க் இல்லை 25 மார்க் எடுத்தால் பாஸ் செல்ல குட்டீஸ். இந்த ஒரு சூழ்நிலையிலே ஃபஸ்ட்டு 20மே புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் படித்தாலே போதுமானது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 19ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாம் சென்டம் மார்க் மோஸ்ட் ஆல் கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பார்ட் 2 பார்த்துடலாமா? எல்லாமே கொஸ்டின்ஸ் தான் இருக்க போது. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க பார்ட் 2ல அதில் வினா எண் 30க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் அதிகாரம் என்பதன் பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மீனிங் அதிகாரம் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்றத ஜஸ்ட் 2 லைன் எழுதிங்கன்னா 2 மார்க். அடுத்ததா 22 ஒழுங்குமுறை சந்தை என்றால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் மீன்ட் பை ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 2 லைன் எழுதுனீங்கன்னா போதும், 2 மார்க். அடுத்ததா 23 செபியின் தலைமையகம் எது, அதன் பணிகளில் ஏதேனும் ஒன்றினை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செபியுடைய தலைமையகம் பிளேஸ் வந்து எழுதிருங்க, அதன் பணிகளில் எதனா ஒன்று எழுதிருங்க. அடுத்ததா 24 நேர்காணல் என்றால் என்ன, செப்ப மேட்டர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். வாட் இஸ் அன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்டர்வியூ அப்படின்னா என்னன்றது தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. தமிழ் மீடியம் தமிழில் அடிச்சு விடுங்க, இங்கிலீஷ் மீடியத்தை வந்து எல்லாமே ஓன் ரைட்டிங் எழுதுங்க. குறிப்பாக எக்ஸாம்பிளுக்கு விஐபி படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்தது 25 ஏதேனும் 4 அரசின் தொழில் முனைவோர் திட்டங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. குறிப்பாக கவர்மெண்டல் ஸ்கீம்ஸ், கலைஞர் மகளிர் உரிமை தொகை கூட நீங்கள் எழுதலாம் சில குட்டீஸ். அடுத்ததா 26 கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 27 தனியார் மயமாக்கல் என்றால் என்ன. 27 தனியார் மயமாக்கல்னா என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் இருக்கு, ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதை வந்து தனியார் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்குறதுக்கு சமம். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதலாம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்குது, ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதை வந்து தனியார் கிட்ட கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை கூட ஒரு பாயிண்ட் எழுதலாம். அடுத்தது 28 காசோலை டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. டெஃபினிஷன் ஃபார் செக் எழுதலாம். ஜஸ்ட் 2 பாயிண்ட் எழுதினாலே 2 மார்க்கு. அடுத்தது 29 சட்டமுறை கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் தவிர நடத்தப்படும் பங்குனரின் கூட்டத்தின் பெயரை கூறி விளக்குக. பெயரை ஃபர்ஸ்ட் கூறிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 லைன் எழுதணும். 13 லாஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் எண்ணெய் காஃபி ஆகியவை பண்டக சந்தையில் விற்கப்படுகின்றன, இவை எப்பண்டகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாகவே இதோடைய கூற்றுகளை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கூற்றிருக்கிறாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் மென்ஷன் த மார்க்கெட் டு விச் தே பிலாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 30 இஸ் கம்பல்சரி கொஸ்டினுக்கு இதை நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணியே ஆகணும். அடுத்தது பார்ட் 3 பகுதி 3 இதிலும் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 40க்கு கட்டாயமாக விடையளிக்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. 31ல ஃபர்ஸ்ட் டாலரின்
மேலாண்மை தத்துவங்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. டாலர் இல்லை டேலரின். ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதினா 3 மார்க்கு. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு என்னென்ன படிக்கணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் இருக்குது. அதில் 2 மார்க்கு 100 கொஷின், 3 மார்க்கு ஒரு 50 கொஷின், 10 மார்க் ஒரு 20 கொஷின் நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே கொடுத்துட்டேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் ஆனவுடனே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். 12th காமர்ஸ் எங்கே இருக்குது, அக்கௌண்ட்ஸ் எங்கே இருக்குது, எக்கனாமிக்ஸ் எங்கே இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் A to Z வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 33 நிபந்தனை மற்றும் நம்புறுதிக்கு ஏதேனும் 3 வேறுபாடுகள் டிஃபரன்ஸ் எழுதணும். பாக்ஸ் போட்டு அழகாக டிஃபரன்ஸ் எழுதுங்க. 34 மனிதவள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் 3 கூறுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 35 கொரில்லா சந்தையிடுதல் விவரிக்க, கொரில்லா மார்க்கெட்டிங், எக்ஸ்பிளைன் த கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 36 தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே ஓஆர்தல் த மெம்பர்ஸ் நேஷ்னல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 36 37 அடுத்ததா உலகமயமாக்கலின் ஏதேனும் 3 தாக்கங்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் எனி 3 இம்பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குளோபலிசம் பற்றி வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் 38 எழுந்திரு இந்தியா என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 2 லைன் எழுதுனீங்கன்னா போதும். அதுக்கு நம்ம ஏபிஜி அப்துல் கலாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அந்த கொள்கைகள் பற்றியும் எழுதலாம். அடுத்ததா 39 சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சிறப்பு தீர்மானத்தை நம்ம அடிக்கடி சட்டப்பேரவையில் வந்து இயற்றினாங்க, வழிமொழிஞ்சாங்க, முன்மொழிஞ்சாங்கன்னு சொல்லல, அதுதான் வாட் இஸ் ஸ்பெஷல் ரெசுலேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 40 இஸ் கம்பல்சரி ஒரு மாத்திரை சம்பளதாரரை தங்கமுனை பத்திரத்தில் முதலீடு செய்ய 3 அறிவுரைகளை வழங்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 எழுதுனீங்களே போதும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 லாஸ்ட்டுங்க. ஓகேங்களா. இதில் ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கிடையாது. 41ல் 2, 42ல் 2, 43ல் 2, 44ல் 2, 45ல் 2, 46, 47, 41 to 47ல் 2 2 கேட்டுட்டு அதில் எனி 1 எழுதுனா வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 41ல் ஏல மேலாண்மையின் முக்கிய செயல்பாடுகளை விளக்குக. 1 பேஜ் ஃபுல்லாக எழுதணும். அது இல்லைனா முதல் நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தை இடையேயான வேறுபாடுகளை 5 எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாக்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனா போதும். அடுத்ததாக 42ல் ஃபஸ்ட்டு பாருங்கள், பங்கு மாற்றத்திற்கான முதலீட்டாளர்களுக்கான பயன்களை கூறுக. அது இல்லை அப்படின்னா மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்குகன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் 2 பேஜஸ் எழுதணும். 43ல் வந்து பாருங்கள், சந்தை இடுகை கலவையின் கூறுகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 43ல் வந்து செகண்ட் நுகர்வோரின் கடமைகளில் ஏதேனும் 5 விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் எனி 5 டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் நான் கேஸ் போடுன்னு சொல்லுவாங்களே, எதனா ரேஷன் பொருள் கரெக்டாக கொடுக்கலாம், அதை பற்றி நம்ம எழுதலாம். அடுத்ததாக 44 காசோலையின் இயல்புகளில் ஏதேனும் 5 விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் எனி 5 ஃபியூச்சர் ஆஃப் செக் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு. வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளில் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 மைக்ரோ என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 45ல் குறிப்பு வரைக இந்திய குடியிருப்பு இயக்குனர் 2 பாயிண்ட். அடுத்ததா பெண் இயக்குனர் 2 பாயிண்ட். கூடுதல் இயக்குனர் 2 பாயிண்ட். டெஃபினேஷன் எழுதணும். நிழல் இயக்குனர் 2 பாயிண்ட். முதல் இயக்குனர் 2 பாயிண்ட். எல்லாமே 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு உமன் டைரக்டர், ஷேடோ டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைரக்டர், அடிஷ்னல் டைரக்டர் எல்லாத்தையுமே 2 பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா போதும். லாஸ்ட் 46க்கு 47க்கு மேலே கடனீட்டு பத்திரங்களின் வகைகளை 5 எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது தாராளமயமாக்கலின் நன்மைகளை விளக்குக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டுங்க 47 ஒரு வங்கியின் மேலாளராக உனது வாடிக்கையாளர்களுக்கு புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கை தொடங்க வழிகாட்டுக. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வாங்குற மாதிரி வந்து பண்ணணும். அது இல்லை அப்படின்னா அடுத்ததா சுந்தரி என்பவர் நகைக்கடையில் ஒரு தங்கச் சங்கிலியை வாங்கினார். வாங்கிய 1 மாதத்தில் தங்கச் சங்கிலியின் நிறம் மாறிவிட்டது. நுகர்வோர் மன்றத்தில் வழக்கு தொடங்கும் முறைன்னு நம்ம எழுதணும். இதுவும் ஃப்ரம் டு போட்டு எழுதுகிற மாதிரி
எல்லாத்தையுமே வந்து எழுதணும். டேட்டு எல்லாமே கம்பல்சரி எழுதி அவங்க நேம் என்ன அப்படின்றது பண்ணணும் சில குட்டீஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியாக எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த முறையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 90 தான். ஆனால் நீங்கள் 140 மார்க் கூட எழுதுகிற அளவுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.